ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கெத்செமனே தோட்டத்தை குறித்தும், அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு எடுத்த ஒரு ஆழமான ஜெபத்தை குறித்தும் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாளிலே இப்படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே ஜெபத்தை குறித்து தியானம் பண்ணும்படியாக ஒரு ஏவுதலை கொடுத்தார். அப்படி தியானித்து அது இந்த நாளிலே உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி கேட்போம். யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஒரு ஆழமான ஜெபத்தை குறித்து நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எருசலேமிலே மேல் வீட்டு அறையில் அந்த கடைசி ராபோஜனத்தை அவர்கள் முடித்துவிட்டு அங்கே இருந்து இறங்கி எருசலேம் வீதி வழியாக வருகிறார்கள். எருசலேம் தேவாலயத்துடைய தெற்கு கடைசி பகுதி வழியாக இறங்கி கீதரோன் என்ற ஆறு அது ஒட்டி இருக்கிற அந்த பள்ளத்தாக்கை கடந்து ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு வருகிறார். அந்த ஒலிவமலையின் அடிவாரத்திலே தான் அந்த கெத்செமனே என்கிற தோட்டம் இருந்தது. அந்த நாட்களிலே அது ஒரு பஸ்காவின் நாட்கள். ஆகவே வெளிநாட்டிலிருந்து வெளியூரிலிருந்து அந்த மக்கள், உள்ளூர் வாசிகள் என்று அந்த பஸ்காவுக்காக வந்த யாத்திரிகர்கள் திரளாக இருந்தார்கள். தெருக்கள் முழுவதும் அப்படிப்பட்ட ஜனங்களால் நிரம்பி இருந்தது. அந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவர் இயேசு இப்படி கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தமது சீஷர்களோடு கூட வந்து சேர்ந்தார். இந்த தோட்டம் நான் சொன்னது போல ஒலிவமலையின் அடிவாரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து அந்த தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மைல் தூரம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்தார். அந்த நேரத்தில் அது ஒரு மழைக்காலம். ஆகவே அந்த கீதரோன் ஆற்றிலே அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் என்று சொன்னால் பெரிய வெள்ளம் அல்ல, ஒரு நீரோடை போல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலே தேவாலயத்தில் பஸ்காவுக்காக தேவாலயத்தில் அடிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகளின் இரத்தம் தேவாலயத்திலிருந்து இறங்கி இந்த கீதரோன் ஆற்றிலே கலந்து கீதரோன் ஆற்றினுடைய தண்ணீர் அந்த கரும் சிவப்பு நிறத்தில் அது ஓடியதாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே ஆண்டவர் இயேசு இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார் என்பதை நான் மனசில் வைக்கிறேன். அந்த ஒலிவமலையின் அடிவாரத்தில் அநேக தனியாருக்கு சொந்தமான தோட்டங்கள் இருந்திருக்கிறது. அவர்கள் இளைப்பாறுவதற்காக கட்டப்பட்ட தோட்டங்கள் இருந்திருக்கிறது. நம்மெல்லாம் இப்போ ரிசார்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் தனியார்களுக்கு சொந்தமான அநேக தோட்டங்கள் இருந்திருக்கிறது. அதிலே ஒரு தோட்டம்தான் இயேசுவுக்கு அறிமுகமானவனின் ஒரு தோட்டமாக இருந்திருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு வந்து ஜெபம் பண்ணுவதற்கு அவன் அனுமதி கொடுத்துருக்கிறார். அடிக்கடி ஆண்டவர் இயேசு அங்கே வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார் தமது சீஷர்களோடு கூட. நீங்கள் இதே யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் கூட வாசிப்பாங்க. 1-2 சேர்த்து வாசிப்பாங்க.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இப்படி அடிக்கடி ஆண்டவர் இயேசு ஜெபத்துக்காக அங்கே வருவது வழக்கம். அப்படித்தான் இந்த முறையும் இயேசு அங்கே வந்திருக்கிறார். அந்த கெத்செமனே தோட்டங்கிறது ஒலிவ மரங்களினால் நிரம்பின ஒரு இடம். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தோட்டத்தை சுற்றிலும் ஒலிவ மரங்களே ஒரு சுவரை போல பாதுகாப்பாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் இயேசு வந்தார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். கெத்செமனே என்று சொன்னால் அதுக்கு எண்ணெய் பிழியும் இடம் அப்படின்னு பேருங்க. கெத்செமனே என்று சொன்னால் அரமேய் பாஷையில் எண்ணெய் பிழியும் இடம், ஆயில் ப்ரெஸ். ஏன் அந்த பேர் வந்து கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒலிவ பழங்களை அறுவடை செய்து கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து ஒலிவ பழங்களை ஆற்றி பிழிந்து ஒலிவ எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது. ஆகவே அந்த இடத்துக்கு கெத்செமனே எண்ணெய் பிழியும் இடம் என்று பேரனை பார்த்துக்குங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு போவதற்கு முன்பு அடைந்த அந்த வியாகுலம், வேதனை, அதோடு கூட ஜெபித்த அந்த ஜெபத்துக்கும் அந்த பேருக்கும் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு இயேசு சீஷர்கள் வந்து ஜெபித்தார்கள். அந்த இடத்துல தான் நடைபெற்ற நிகழ்ச்சியை நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே இனி என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு நல்லாவே தெரியுங்க. தெரிந்து தான் இயேசு அங்கே வந்தார். இந்த தோட்டத்திலே தான் கைது செய்வார்கள். யூதாஸ் வருவான், காட்டி கொடுப்பான், கைது செய்வார்கள். அவரை இழுத்து கொண்டு போய் பிரதான ஆசாரோட அரண்மனையில் வைத்து அவர்கள் அநியாயமாக விசாரிப்பார்கள். கன்னத்தில் அறைந்து, காரி உமிழ்ந்து, முள்முடி சூட்டி, சவுக்கினால் அடிப்பார்கள் என்று எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதன் பிறகு சிலுவைக்கு கொண்டு போகப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார். அந்த அகோர சிலுவை காட்சி குறித்து அனைத்தும் ஆண்டவருக்கு தெரியுங்க. தெரிந்து தான் அந்த இடத்துக்கு வந்தார். இப்போ நீங்கள் யோவான் 18:4 கொஞ்சம் வாசிங்கள். 18:4. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். எல்லாவற்றையும் அறிந்து, பார்த்தீங்களா, எல்லா ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே எல்லாவற்றையும் அறிந்து தான் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்கு வந்தாருன்னா இது ரொம்ப முக்கியங்க. இந்த செய்திக்கு தெரியாம வரல, எதேச்சா எதுவும் நடக்கலை, அனைத்தையும் அறிந்தே இயேசு அங்கே வந்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது எதேச்சான ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அல்லது ஏதோ யூதர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள், பிலாத்து அப்படி அநியாய விசாரணை செய்து தீர்ப்பு சொல்லிட்டா, ஆக ரோமர்களால் இயேசு கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் இல்லை. அப்படி நடந்தாலும் அது ஏதோ அவர்களால் செய்தது போல இல்லை. அப்படி நடக்கும் என்று முன்னமே ஆண்டவருக்கு தெரியும். அதை குறித்து பல இடங்களில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, 17ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21 அதிகாரம் இதெல்லாம் நீ வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை குறித்து அவருக்கு தெரியும், பாடுகளை குறித்து அவருக்கு தெரியும். தெரிந்து தான் ஆண்டவர் அங்கே வந்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எதேச்சியானது அல்ல, அது முன்குறிக்கப்பட்டது. என்ன ஒரு வசனத்தை வாசிங்களே, மத்தேயு 20:28 கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று ஆண்டவரே சொல்றாருங்க. என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது அது ஏதோ திடீரென்று நடந்துவிட்ட எதேச்சா நடந்த ஒன்று அல்ல, பிதாவினால் முன்குறிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்களாகிய நமது வாழ்க்கை அப்படித்தான். நமது வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எதேச்சா நடந்தது போல இருக்கும், ஆனால் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது தான். அவர் சித்தமில்லாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் எல்லாம் அவருக்கு தெரிந்து தான் நடக்கிறது. இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது, இது திடீரென்று நடந்து விட்டது, ஏனென்றே எனக்கு தெரியவில்லை, யாரோ செய்து விட்டார்கள், இதனால் வந்து விட்டது என்று கலங்கி குழம்பி போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதுவாக இருக்கட்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்புக்குரியவர்களை இழந்திருக்கலாம், அல்லது பல பாடு வழியாக கடந்து போகலாம். எல்லாமே அவர் முன்குறித்தபடித்தான் நடக்குமே தவிர எதேச்சாக நடப்பதல்ல. அல்லது உங்களை பயமுறுத்தலாம் சிலர், நாளைக்கு என்ன பண்ணுறேன் பார், நாளைக்கு இருக்க மாட்டேன், ஒன்று அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சிலர் சொல்லலாம், திட்டம் போடலாங்க. என்ன நடந்தாலும் சரி, அவர் சித்தம் இல்லாமல் நமது வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை, எல்லாம் சித்தப்படித்தான் என்பதை முதல்ல மனதில் வைத்து தேவ பிள்ளைகள் உங்களை பலப்படுத்தி கொண்டு தேவ சித்தத்துக்குள் இருக்க நீங்கள் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் இயேசு அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நடு இரவு நேரத்துக்கு வந்து சேர்ந்தான்னு சொல்லலாம். ஏன்னா ராபோஜனத்தை முடித்துவிட்டு வந்து சேர்ந்துருக்கிறார். கிட்டத்தட்ட நடு இரவு நேரத்துக்கு அங்கே வந்து சேர்ந்தார். சேர்ந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போய் இயேசு ஜெபித்தார். இதில் இருந்து ஒரு 3 குறிப்பு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதர் ஜெபித்த அந்த ஜெபம், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த ஜெபம் ரொம்ப ஆச்சரியமானதுங்க. ஏதோ எப்போ நடந்த ஜெபம் நினைக்காதீங்க. நமக்காக, நமது நிச்சயத்துக்காக, நமது ரட்சிப்புக்காக, நமது நல்வாழ்வுக்காக, நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அப்பன் இயேசு அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை நீங்கள் அந்த தோட்டத்தில் பார்க்கலாங்க. ஆகவே இது நமக்காக சொல்லப்பட செய்தி என்று கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஏதோ யாருக்கோன்னு நினைக்கப்படாதுங்க, கவனிங்கள். இப்போ இந்த கெத்செமனே ஜெபத்திலிருந்து 3 வார்த்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மிக முக்கியமான வார்த்தை, கவனிக்கணுங்க. முதலாவது வார்த்தை லூக்கா 22:44 வாசிக்கலாம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆண்டவர் இயேசு அந்த ஜெபத்தின் பின்னணியை பார்த்தீங்கன்னா, அதிக வியாகுலப்பட்டார் இயேசு. அந்த இடத்துல வியாகுலப்பட்டார். இந்த வார்த்தை கொஞ்சம் மனசில் வைக்கிறேங்க, வியாகுலப்பட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல கெத்செமனே தோட்டம் சீசர்களுக்கும் அது பரிச்சயமான ஒரு இடம் தாங்க. ஆண்டவர் அடிக்கடி ஜெபத்துக்கு வருவார் அப்படின்னு நம்ம வாசி கேட்டோம். எல்லாருக்கும் தெரியும், யூதாஸுக்கும் அந்த இடம் தெரியுங்க. இன்னொரு விஷயம், யூதாஸுக்கும் அந்த இடம் தெரியும் என்று ஆண்டவர் அறிந்தே அங்கே போனார்னா அவர் எதுக்கும் பயப்படல, நல்லா தெரியுது நமக்கு. அவர் பயந்திருந்தா இப்போ யூதாஸுக்கு அந்த இடம் தெரியுமே, அங்கே வேண்டாம் வேறு இடத்துக்கு போகலான்னு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதற்கும் பயப்படாதவராய், மரணத்துக்கோ சிலுவைக்கோ எதற்கும் பயப்படாதவராய்த்தான் அங்கே போயிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது. அந்த இடத்துல இயேசு மிகவும் வியாகுலப்பட்டார். இப்போ ஒரு பின்னணி கூட சொல்ல விரும்புகிறேன். அந்த கெத்செமனே தோட்டத்தில் நான் சொன்னேன், சுற்றிலும் ஒலிவ மரங்களே ஒரு சுவர் போல இருந்தது அப்படின்னு. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருந்திருக்குது. என்ட்ரன்ஸ் ஒன்று தான். ஆண்டவர் இயேசு தம் சீஷரை அழைத்து கொண்டு போய் அதில் பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரை தவிர மற்ற 8 பேரையும் ஆண்டவர் இயேசு அந்த நுழைவாயிலே இருக்க வைத்துட்டார். அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு இந்த 3 பேரை மட்டும் அடைத்து கொண்டு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ளே போகிறார். அதை குறித்து நீங்கள் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 26:37 கொஞ்சம் வாசிங்களேன். மத்தேயு 26:37. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த 3 பேரை மட்டும் தோட்டத்துக்கு உள்ள அழைத்து கொண்டு போனார். நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவர் ஏன் சில காரியங்களை செய்கிறான்றது ரொம்ப ஆச்சரியமானது, நமக்கு தேவையானது. இப்போ இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் விசேஷமாக 3 இடத்துல ஆண்டவர் இவர்களை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எங்கே நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 5:37 வாசிங்கன்னா, யவீரின் வீட்டிலே யவீரின் மகளை உயிரோடு எழுப்பதுக்கு போகும்பொழுது இந்த 3 பேரையும் உடன் அழைத்து சென்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து மத்தேயு 17 முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மறுரூப மலைக்கு போகும்பொழுதும் ஆண்டவர் இயேசு இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போனார். அப்புறம் தான் இந்த இடம் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போகும்பொழுதும் இந்த 3 பேர் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா,
இந்த 3 பேரும் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்றைய நெருக்கமான வளையத்துக்குள்ளே இருந்த விசேஷமானவர்கள். பின் நாட்களிலே இவர்களை கொண்டுத்தான் ஆண்டவர் திருச்சபைகளை எழுப்பினார், திருச்சபை கட்டினார், ராஜ்யத்தை கட்டினார் இவர்கள் தலைமைத்துவத்தில். ஆகவே இவர்களை விசேஷமாக பார்த்து இந்த 3 பேர் இந்த 3 இடங்களுக்கு ஆண்டவர் இயேசு அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது மற்ற 8 பேரையும் அந்த நுழைவாயிலில் விட்டுவிட்டு 3 பேரை மட்டும் உள்ளே அழைத்து கொண்டு போனார் ஆண்டவர் இயேசு. அப்புறம் இப்போ அழைத்து கொண்டு போனது நோக்கம் என்னென்னு பார்க்கணுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது சாதாரண விஷயங்களே. இந்த 3 பேரை மட்டும் ஏன் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு ஆண்டவருக்கு இக்கட்டான ஒரு காலகட்டம். இக்கட்டான காலகட்டம்னா சிலுவைக்கு போகிற ஒரு நேரங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடுகள் நிறைந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே இவர்களை ஒரு பலத்த சாட்சியாக நிறுத்துறாருங்க ஆண்டவர் இயேசு. அந்த சிலுவைக்கும் கெத்செமனே தோட்டத்துக்கும் 2 காலகட்டத்திலே இவர்களை ஒரு பலத்த சாட்சியாக நிறுத்துவதற்காக இயேசு அங்கே எப்படி ஜெபம் பண்ணினார், என்ன சொல்லி ஜெபம் பண்ணினார், அவருடைய வியாகுலம் என்ன, அவருடைய போராட்டம் என்ன, அவர் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருந்தார் என்றெல்லாம் ஆண்டவர் ஜெபித்தது ஜெபம். அவருடைய இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் பலத்த சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அழைத்து கொண்டு போனார். ஆகவே தான் பின் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணதெல்லாம் உயிர்த்தெழுதலை குறித்து சிலுவை மரணத்தை குறித்து அவர் அவ்வளோ தைரியமாக பேசுவார் என்றால் முதல்ல அந்த இக்கட்டான காலகட்டத்திலே இவர்களை சாட்சியாக நிறுத்துவதற்கு. அப்புறம் ஏன் கூட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டம் வரும் பொழுது ஊழியத்தில் ராஜ்யத்தை கட்டுவதில் ஒரு இக்கட்டான காலகட்டம், சோதனையான காலகட்டம், நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி கையாள்வது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, ஊக்கமாக மன்றாடி ஜெபம் பண்ணித்தான் அந்த சூழ்நிலை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இயேசு இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போனார்னா ஆச்சரியமான விஷயங்க. இது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆக ஜெபம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒரு இக்கட்டான காலகட்டம், ஆபத்து, நெருக்கடி என்று சொன்னால் அந்த நேரத்தில் எதை வைத்ததை ஜெயிப்பது? பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, செல்வாக்கு அல்ல, அனுபவம் அல்ல, அறிவு அல்ல. ஆக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் அதை மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ளணும். அந்த பிரச்சனையை கையாள்வது ஜெபத்தினால், ஜெபத்தை கொண்டு தான் கையாள வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு மட்டுமல்ல இதை கேட்குற நமக்கும் போதிக்கிறார். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பிரச்சனை தலைக்கு மீறி போயிருக்கலாம். ஆக எதையாகிற ஒன்று செய்தால்தான் நமக்கு இதிலேருந்து ரிலீஃப் ஆக முடியும் என்கிற ஒரு காலகட்டம் இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? சில பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் போலீஸு, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு என்று மாம்சத்தின்படி செயல்படுவார். ஒரு நாள் மாம்சத்தின்படி செயல்படுவது வெற்றி பெறவே முடியாதுங்க. ஆகவே இதை கேட்குறவங்க மாம்சத்தின்படி அல்ல, ஆக ஜெபித்து ஜெபத்தின் வாயிலாகத்தான் ஜெயிக்கணும். பவுல் எழுதும் பொழுது நமது ஆயுதங்கள் மாம்சத்துக்குள்ளே இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவை. அந்த ஆயுதத்தில் ஒன்று தாங்க ஜெபம். ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகள் எப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டம் இருந்தாலும் சரிங்க, ஜெபிங்க, மன்றாடி ஊக்கமாக ஜெபங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எல்லா தடைகளை உடைப்பார், சூழ்நிலையை கையாளக்கூடிய கிருபை கொடுப்பார், உங்களுக்கு வெற்றி தருவார். வெற்றி வேந்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன என்ட்ரன்ஸ்லேயே மற்ற 8 பேர் இருந்தாங்க, அவர்களும் இதை கவனித்திருப்பார்கள். அவ்வளோ சத்தமாக இயேசுநாதர் ஜெபம் பண்ணார் என்றால் அவர்களும் கேட்க முடியாகத்தான் அப்படித்தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணினாருங்க. ஆகிலும் அவர்கள் உள்ளே போனவர்கள் உறங்கினார்கள், வெளியே இருந்தார்கள், ஜெபித்தார்களா இல்லையான்னு கூட ஒன்றுமே தெரியாது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்குள்ளே இருந்த அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்க. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிச்சிருவோம், ஆக நம்மளான நம்ம பார்த்துக்கலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கைத்தான் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நிர்விசாரமாக இருந்ததுக்கு காரணங்க. இன்றைக்கும் ஜெபம் பண்ணாமல், ஜெபத்தை குறித்த ஒரு யோசனையே இல்லாமல், ஆக ஆண்டவர் முகத்தை தேடாமல் இக்கட்டான காலகட்டத்திலும் சிலர் அப்படி இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை. சிலர் படிப்பு, அறிவு
இல்லை சில செல்வாக்கு, சில பணம், அனுபவம், இவைகளின் அடிப்படையில் பார்த்துக்கலான்னு இருக்கிறதாங்க. அதெல்லாம் ஒரு நாள் தோற்று போயிடும். ஸ்தோத்திரம். மாம்சம் ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு பவுல் எழுதுறாருங்க. ஸ்தோத்திரம். அது பிரயோஜனமற்றது அப்படின்னு சொல்கிறார். அற்ப பிரயோஜனமானது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் இதெல்லாம் விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துக்கு திரும்புங்க. அந்த தன்னம்பிக்கைத்தான். இந்த மற்ற எல்லா சீசனும் சேர்ந்து கெத்செமனேயிலிருந்து ஓடி போய் விட்டார்கள். மார்க் 14:50 வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவனை நம்பாமல் தன்னம்பிக்கை வாழ்கிறவர்களுக்கு தான் நடக்குங்க. வாசிங்க மார்க் 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆகவே ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம நம்ம சுய பலத்தை சார்ந்து கொண்டால் விளைவு பின்மாற்றமா இருக்கும். எங்க எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் இதன் மூலம் நமக்கு சொல்றாரு. இன்னொரு விஷயங்க, ஆண்டவர் அங்க போய் இப்படி இவர்கள் பார்த்து கொண்டிருக்க ஜெபிச்சார்னா என்ன விஷயம் கேட்டா, இவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணரணும். ஏற்கனவே பேதுருக்கு சொல்லியிருக்காரு, லூக்கா 22:31-32. அதை நினைப்பூட்டுறாரு. நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க, சாத்தான் உங்களை சொலக்கினால் புடைப்பதுக்கு ஆயத்தமா இருக்கிறான், வாசல் வரை வந்துட்டான், கவனமா இருங்க என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதாக அந்த ஜெபத்தை அவர்கள் பார்க்கணும் சொல்லி ஜெபம் பண்றாரு. வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஸ்தோத்திரம். என்று ஆபத்தில் இருப்பதை உணர்த்தினார் இயேசு. ஜெபிங்க, அதான் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலகீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது, 1 மணி நேரமாக விழித்திருக்க கூடாதா அப்படின்னா சொன்னார்னா, ஆபத்தில் இருக்கீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் தான் இதை டீல் பண்ணணும், மேற்கொள்ளணும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். ஆனாலும் அவர்கள் ஜெபித்ததாக தெரியவில்லை. விளைவு அவர்களுக்கு ஒரு தோல்வி. ஆகவே இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஏன் சில காரியங்கள் தோல்வி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அல்லது வியாபாரத்தில் அல்ல எடுத்த காரியங்களிலே சிலருக்கு அடுத்தடுத்த தோல்வி, தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி. ஏன்னு கேட்டால், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கடியை உணராமல், ஜபத்துக்கு திரும்பாமல், நீங்கள் சுயபலத்தை சார்ந்ததன் விளைவு தான் இப்படி இருக்கீங்க. ஆக இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், மறுபடியும் ஜபத்துக்கு திரும்புங்கள், விழித்துன்னு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டுள்ளே ஆசிரிப்பார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் மத்தேயு 26:40-41 கொஞ்சம் வாசிங்க. 26:40-41. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சமோ பலகீனம் உள்ளது. மாம்சம் பலகீனம் உள்ளது, அழுது விழுந்து போகக்கூடியது என்று அவர்கள் உணர்வடைய வேண்டும். இல்லைங்களா? இப்போ இந்த மாம்சம் அது பலகீனமானது என்பதை நாம் மறக்கும் பொழுது தான் நாம் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை சாட்சி, இதை சாட்சிவேன் என்று சொல்லி துணிகரம் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த மாம்சம், ஆக இந்த மாம்ச சிந்தை, சுயநலம், சுய சிந்தை, ஆக தன்னம்பிக்கை, இவைகளெல்லாம் அது பலகீனமானது, அது தோல்வியில் கொண்டு நிறுத்திவிடும் என்பதை நம்ம அநேக நேரத்தில் மறந்துடுறோங்க. ஆகவே தான் ஜெபம் பண்ணுறதில்ல. ஏன் ஜெபிக்கிறது இல்லைன்னா இதுதாங்க காரணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை பாருங்கள். ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் தூங்காமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவர் பாவ மாம்ச சாயலில் வந்தார். ஆகவே அந்த பாவ மாம்ச சாயலை எப்படி ஜெயித்தார்னா ஜெபித்து ஜெயம் பெற்றார். அதான் கெத்செமனே தோட்டத்தின் ஜெபங்க. அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர் இயேசு, பரிசுத்தர் இயேசு, குற்றமற்றவர், மாசற்றவர் இயேசு.
ஆகிலும் பாவ மாம்ச சாயலில் வந்ததினாலே இந்த மாம்ச சாயலாகி இந்த மாம்சத்தை, சரீரத்தை, பலகீனத்தை ஜெபத்தினால ஜெயித்தாருங்க இயேசு. அப்படி நாமோ இந்த சரீரத்தை, பாவத்துக்கு உண்டான காரியங்கள் இதில் ஜெயிக்கணும்னா ஜெபத்தினால தான் முடியும் என்கிற ஒரு ஆழமான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இயேசுனார் சொல்றார். பாவம் அறியாதவர் இயேசு. அவரே இப்படி இந்த காலகட்டத்தை அறிந்து இந்த மாம்சத்தை ஜெயிப்பதுக்கு ஜெபத்தை தான் கையில் எடுத்துறாருன்னா, இப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கணுங்க. நம்ம எவ்வளோ ஜெபத்தில் நிர்விசாரமாக இருக்கிறோம். நம்ம பிரச்சனை வந்து தோற்று போன பிறகு ஐயோ ஐயோங்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இல்லைங்க, ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்தை பாருங்கள். இந்த பலகீனமான சரீரத்தை ஜெபத்தினால தான் நம்ம ஜெயிக்கணும் என்று சீசர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். கெத்செமனே தோட்டம் அவர் ஜெபித்தார் அப்படி பார்க்கிறோமே தவிர இதெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அவர்களை கூட அடைத்து சென்று ஆண்டவர் ஜெபத்தை குறித்த முக்கியமான விஷயத்தை அவர்களுக்கு காண்பித்தார். ஆகவே சீசரெல்லாம் தூங்கினாங்க. இந்த அவசரமான காலகட்டத்தில் இயேசு தூங்கவில்லை. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார் என்றால், ஒருவேளை இப்படி ஜெபித்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற ஆறுதலான வார்த்தை, இயேசுநாதர் ஜெயித்தான சோதனை, நீங்களும் சோதனை ஜெயிப்பீங்க, போராட்டத்தை ஜெயிப்பீங்க, பாடுகளை ஜெயிப்பீங்க. ஜெயிக்கக்கூடிய பலனை ஜெபத்தின் மூலம் கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் ஜெபத்துக்கு பலன் உண்டு. ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் சொல்லிட்டு போறார், நீங்கள் ஜெபியுங்கள், விடுத்தனு ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாக ஜெபிக்க கூடாதா? திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறார். ஜெபம் பண்றாங்க, வந்து பார்க்க தூங்குறாங்க, மறுபடியும் வந்து சொல்லிட்டு போறார். அப்படி இருந்து ஏன் தூங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதாக நினைத்தார்கள். அவர்கள் இந்த இடத்துக்கு யார் வர போறாங்க, வந்தா பார்த்துக்கலாம் என்று அவர்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தார். அதன் விளைவு அவர்கள் ஜெபிக்கலை. பார்த்தீங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இதுவும் ஒரு எச்சரிப்பின் சத்தங்க நமக்கு. நம்ம ஏன் ஜெபிக்கிறது இல்லைன்னு கேட்டால், அநேக நேரத்தில் பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, சம்பளம் இருக்குது, வருமானம் இருக்குது, பார்த்துக்கலாம் என்று ஏதோ பணத்தை, செல்வாக்கு அல்லது அனுபவத்தை அல்லது மனிதர்களை சார்ந்து இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கிறதா நினைத்து ஜெபம் பண்ணுறது இல்லைங்க. பார்த்தீங்களா? ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாருங்க, அப்படிப்பட்ட பாதுகாப்பெல்லாம் ஒரே ராத்திரி இல்லாமல் போயிருங்க, ஒரே ராத்திரியில் போயிடும். ஆகவே கேட்குறவங்க அதை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகள் என்றென்றைக்கு அசையாமல் இருக்கிற சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்புறவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள். அவ்வளோதாங்க விஷயம். ஆகவே இதுவரை ஜெபத்தை விட்டுருந்தா, மறந்துருந்தா மறுபடியும் தொடங்குங்க. பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், வெற்றியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாத்திரம் என்று சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத்திரம் என்பது தேவ கோபாக்கினை குறிக்கிறது, தேவ கோபத்தை குறிக்கிறது. மனிதன் மேல் வர இருக்கிற கோபம், அந்த கோபம் ஆண்டவர் இயேசுவின் மேல் வந்தது. ஏனென்றால் மனிதர்களை, மனுக்குலத்தை மீட்டெடுக்கத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆகவே மீட்டெடுப்பதற்கு அந்த கோபம், மனுஷன் மேல் வர இருந்த கோபம் இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் மேல் சாற்றினார். அதை தாங்க கூடாதவராகத்தாங்க அப்படி ஜெபம் பண்றாரு, தவிர பயத்தினால் அல்ல என்றார். இந்த பாத்திரம் என்பது தேவ கோபத்தை குறிக்கிறது. சில வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 51:17. 51:17. எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையிலே வாங்கி, உக்கிரத்தின் பாத்திரத்தை கையிலே வாங்கி, குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். பாத்தீங்களா? அப்ப தேவ கோபம் அதுதாங்க பாத்திரம். நீங்கள் எரேமியா 25:15-16 வசனம், 25, 27, 28 வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. தேவ கோபாக்கினை, தேவ கோபம் என்கிற பாத்திரம், அந்த பாத்திரம் மனிதர்கள் மேல் வர வேண்டிய பாத்திரத்தை தான் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு இடம் அந்த கெத்செமனே தோட்டம். ஆகவே அந்த பாரத்தை அவர் தாங்கக்கூடாதவராகத்தான் அப்படி ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகில் என் சித்தத்தின்படி அல்ல, முதல் சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபம் பண்ணாருங்க. ஆகத்து ஏசாயா 53 பாருங்க,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பாருங்க. பிதாவாகி தேவன் இயேசுவை நமக்காக பாவமாக்கினார், முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேல் சுமத்தினார். ஆகவே தந்த பாரம் தாங்கக்கூடாத அப்படி ஜெபித்தார், தவிர பயத்தினால் அல்ல. என்றால் மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பாரத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு அடைந்த ஆக்கினை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுங்க. அப்படி ஆண்டவர் இப்படி இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும் அப்படி சொல்லி ஜெபிச்சார்னா, மனித இயல்பு, அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிகள் இதெல்லாவற்றையும் மாம்சத்தில் பாவ மாம்ச சாயல் இருந்ததினால அவருக்குள்ளே மனித இயல்புடி எல்லாம் இருந்தது. நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அவருக்குள்ள களைப்பு இருந்தது, சோர்வு இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது, கோபப்பட்டார், சந்தோஷப்பட்டார் என்றெல்லாம் இருக்கிறது. ஆக மனுஷனுக்குரிய அந்த மனித இயல்புகள் இருந்ததுனால அந்த இயல்பின்படியாய் ஆண்டவர் இயேசு இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார் என்று சொன்னால் அதுவே முடிவல்ல. அந்த மனித இயல்பாகிய அந்த பலகீனத்தை எல்லாம் ஜெபத்தினால் இயேசு ஜெயிக்க ஒப்பு கொடுத்துட்டார். அதுதான் உண்மை. அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து இயேசுநாதர் வெற்றி பெற்றார். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி நமது மனித இயல்புகளாகிய இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா அவர் சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி தான் ஜெயிக்கணும் என்கிற ஒரு ஆழமான கருத்தை இந்த கெத்செமனே ஜெபத்தின் மூலம் நம்ம பார்க்குறோம். ஆக ஜெபியுங்கள், மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தின் உணர்வுகள், மாம்சத்துக்குரிய கிரியைகளை ஜெயிக்கக்கூடிய பலனை கற்றுக் கொடுப்பார். ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 2வது, எல்லாம் உம்மாலே கூடும். மார்க் 14:36. மார்க் 14:36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். நான் முன்பு சொன்னது போல இந்த மனித இயல்புகள், மாம்சத்தின்படியான வருகிற உணர்வுகள், விருப்பம், வெறுப்பு உணர்வுகள், இதெல்லாம் இவைகள் எல்லாவற்றையும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு பாடத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனித இயல்புகளாகிய நமது விருப்பங்கள், நமது ஆசைகள், திட்டங்கள், தீர்மானங்கள், இவை எல்லாவற்றையும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து தான் வாழணும். நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல, நாம் எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதல்ல, நமது ஆசைகளை மட்டும் நிறைவேற்றுவது அல்லங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அது தேவனுக்கு சித்தமா, கர்த்தருக்கு பிரியமா என்று அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தமாக இருந்தால் மட்டும்தான் எதையும் செய்யணும். இல்லாத பட்சத்தில் தேவ விருப்பம், தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற்றும் என்று சொல்லி இதோன்னு ஆண்டவருக்கு அடிமேன்னு மரியாதை அர்ப்பணித்தாங்க பார்த்தீங்களா? அதேபோல் அர்ப்பணித்து நீங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற தேவ மக்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது நமது உணர்வுகள் பாவம் அல்ல. நமது உணர்வுகள் அது எதுவாக இருக்கட்டுங்க, கோபம், அப்புறம் வேதனை, துயரம், துக்கம், இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் பாவம் கிடையாதுங்க. அந்த உணர்வுகளை தேவ சித்தத்தை மீறி செயல்படுவது, இன்னும் சொல்ல போனால் இந்த மாம்ச உணர்வுகளை அடக்கி ஆளாமல் அவைகளுக்கு இடம் கொடுக்கிறது. ஒரு வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியா. எபேசியர் 4:26 கொஞ்சம் வாசிக்கிறேன். 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சொல்றாரு பாரு. இப்போ கோபங்கிறது ஒரு உணர்வு. கோபம் பாவம் அல்ல. கோபம் கொண்டாலும் அதை அடக்கி ஆளாமல் மீறி செயல்படுவது, அங்கதாங்க பாவம் இருக்குது. அதான் சொல்றாரு. ஆகவே தான் சொன்னேன், இந்த உணர்வுகள் பாவம் அல்ல, அதை அடக்கி ஆளாமல் இருப்பது, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பது, அங்கதாங்க பாவம் இருக்கிறது. ஆகவே இவைகளை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை ஆண்டவர் இங்கே
கற்றுக் கொடுக்கிறார். இயேசு அப்படி வாழ்ந்து காட்டினார். அவர் கோபம் கொண்டார். தேவாலயத்திலே பக்தி வைராக்கியத்தினால் கோபம் கொண்டார். பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த தேவாலயத்தை கள்ளர் குகையாக மாற்றியிருந்தார்கள் பரிசேயர்கள், யூதர்கள். அதற்கு கோபம் கொண்டார். ஆனால் பிதாவின் சித்தத்தை மீறாதபடிக்கு அடக்கி ஆண்டார் இயேசு கிறிஸ்து. இப்படித்தாங்க எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு சகலவற்றையும் உணர்வுகளை அடக்கி பிதாவுக்கு இஷ்டமான மட்டும்தாங்க செய்தார். நிறைய அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 8:29 கொஞ்சம் வாசியம் பார்க்கலாம். யோவான் 8:29 எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு அதனால் பிதாவை பிரியப்படுத்த ஒரு இடத்துல மீறியே செயல்படலைங்க. யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் பிதாவுக்கு பிரியமான நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுதும் அவர் பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். ஆக இந்த மனித இயல்புகள் உணர்வு எல்லாவற்றை அடக்கி பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அப்பன் இயேசு. இன்னொரு வசனம் யோவான் 4:34 யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆண்டோடைய போஜனமே பிதாவின் சித்தம் செய்வதுதான். சகலவற்றை அடக்கி ஆண்டு தன் உணர்வுகள் எல்லாவற்றையும் பிதாவுக்கு அர்ப்பணித்து தேவ சித்தத்தை அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கை. அதிலே பிதா பிரியப்பட்டார். இன்னொரு வசனங்க யோவான் 5:30 கொஞ்சம் வாசிங்களேன். 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அப்படி நிறைய சொல்லாங்க. 6:38 அது கூட வாசிக்கலாமே. 6:38 யோவான் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றால் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்து பிதாவுக்கு பிரியமானதையே செய்து நமக்கு வாழ்ந்து காட்டினார் இயேசு. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக சிலுவை என்று சொன்னாலே என்னங்க? இயேசுவோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வது. இயேசுவோடு அடையாளப்படுத்துறதுன்னா இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள், அதை நம்மளே வெளிப்படுத்துவது, அவருடைய திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துறது. அதுதாங்க சிலுவைனாவே இயேசுவோடு அடையாளப்படுத்துறது. நம்ம கிறிஸ்டியன் என்று சொன்னாலே சிலுவை சுமக்கிற கூட்டம் சொல்லிருக்காரு. லூக்கா 9:23 அதுதானே சொல்கிறது. ஒரு தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வர கடவை என்று சொன்னால் கிறிஸ்துவ சிலுவை சுமக்கிறவன். சிலுவை சுமப்பது என்று சொன்னால் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு சோத்திரம் அவர் சித்தப்படி வாழுது. அவர் சித்தப்படி வாழ்ந்து அவரே வெளிப்படுத்துவது. அதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது, அடையாளப்படுத்தி சொன்னேன். கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ கிறிஸ்டின் சொல்கிறது பிரயோஜனம் இல்லைங்க. அப்படி வாழ்கிறோமா அங்கே தான் முக்கியம். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், எத்தனை சோதனை அவருக்கு, நெருக்கங்கள், போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், அவன் எல்லாவற்றையும் அடக்கி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்படுத்து ஆகவைத்தான் பிதாவின் மேல் பிரியமாக இருந்தா. அதைத்தான் சொல்கிறாருங்க. சோத்திரம், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான செய்து தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து பாருங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, உங்களை தனியாக இருக்க விட மாட்டா, உங்களை தொடுவதற்கு யாரும் அதிகாரம் கொடுக்க மாட்டாருங்க. யாரும் உங்களை தொட முடியாது. தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறவர்கள் சோத்திரம் அவர் கொடுத்த வேலை செய்து முடிக்கிறவர்களோ அவர்களை யாரால அழிக்க முடியாது. அல்லேலூயா, இதுதான் உண்மை. ஆகவே இயேசுவை பாருங்கள், எல்லாவற்றையும் அடக்கி பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த அருமையான ஜெபம், பிதாவே எல்லாம் அம்மாலே கூடும் என்று அர்ப்பணித்த ஒரு அருமையான இடங்க. இந்த ஜெபம் எப்படி இருந்துதான் நீங்கள் எபிரேயர் 5:7 இந்த கெத்செமனே ஜெபத்தை குறித்து எபிரேயர் நிறுவத்தை எழுதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாரு, எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பலத்த சத்தத்தோடு என்றால் ஆண்டவர் பல இடத்துல இப்படி ஜெபம் பண்ணிருக்காருங்க. பலத்த சத்தத்தோடு பேசியிருக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 11:42 கூட கொஞ்சம் வாசிங்களேன்.
நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பலத்த சத்தத்தோடு என்றால் இந்த சீஷர்கள் உணர்வடையும்படியாக, சீஷர்கள் ஜெபத்தை குறித்து, வரப்போகிற ஆபத்தை குறித்து, சாத்தான் நெருங்கிவிட்டதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, பேதுருவே உனக்கு ஒரு வீழ்கை இருக்குன்னு முன்னமே சொன்னார் பாருங்க, அதை நினைப்பூட்டுறாருங்க. ஆண்டவருடைய ஜெபம் ஆச்சரியமான ஒரு ஜெபங்க. பேதுருவே ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் விலகின பொழுது பேதுருடைய ஆவி உற்சாகமாக இருந்ததுங்க, ஆனால் அவருடைய மாம்சம் தான் பலகீனமானது. நீங்கள் லூக்கா 22:33 கொஞ்சம் வாசிங்களேன். 22:33. அதற்கு அவன், ஆண்டவரே ஆண்டவரே காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அப்போ அது ஒரு ஆவில உற்சாகமா இருந்தாருங்க, ஆனால் மறுதலித்து மாம்சத்தில் பலகீனப்பட்டு பின்வாங்கிட்டாருங்க. இப்படி ஒரு பின்மாற்றம் இருக்கிறது என்பதை அறிந்து ஜெபிங்க என்ற ஒரு உணர்வு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆகவே இதை கேட்குறவங்க அதிகமான நேரம் ஜபத்துக்கு செலவழிக்கணும், எல்லாத்தையும் ஜபத்துக்கு. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுன்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தாருங்க, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு. அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாருங்க. ஜெபித்து ஜெபித்தே அவருடைய சரீரம் மெலிந்து போய்விட்டதா, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுவாருங்க. ஆகத்தான் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் ஜெயித்து ஒரு ரிவைவலிஸ்ட்டுங்க. அவர் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வேறு ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, இங்கிலாந்து தேசத்தில். அப்படி அவர் காலேஜ் படிக்கிற நாட்களிலே, பீதாக மக்கள் படிக்கிற நாட்களிலே அவர் பைத்தியம் முடிச்சுன்னே சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுவாருங்க அவர் ஜெபத்தில். ஆகவே தான் அவர் எல்லா சோதனையும் ஜெயித்தது மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்துக்கு உலகமும் கொண்டு வந்தார், அமெரிக்காவரில் கொண்டு போனாருங்க. காரணம் ஜெபம். நான் அடிக்கடி சொல்வேன், ஜான் வெஸ்லி அடிக்கடி தான் சொல்கிறார், பரிசுத்தத்துக்கு பெரிய ஒரு தடை ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது. ஜான் வெஸ்லி சொன்னது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டேங்க. ஆகவே இன்னைக்கு ஏன் நீ பரிசுத்தம் வாழ முடியல, அநேகரை குறித்து விழுந்து போன கதையெல்லாம் ஏன் கேட்குறோம்? ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்க, மற்ற காரியங்களுக்கு. விளைவு பேதுரு பின்வாங்கினது போல அநேகர் பின்வாங்குறார். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே சோத்திரம், கவனமாக இருக்கணுங்க. இந்த பொல்லாத காலகட்டத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், மொபைல் ஃபோன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆக இப்படி வந்ததா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக எதுவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அநேக விழுகைகள், பின்மாற்றங்கள். ஒரு இக்கட்டான காலகட்டம் நம்ம இருக்கிறோம். ஆக இக்கட்டான காலகட்டத்தில் விழுந்து போகாதபடி கவனமாக இருக்கணும்னா நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணுங்க, ஜெபிக்கணும். இயேசுநாத சத்தம் போட்டு ஜெபம்னா எல்லாம் ஜெபம் பண்ணணும், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி ஆவிகளை அடக்கி ஜெபம் பண்ணுங்க என்று இயேசு அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே அப்படி ஜெபம் பண்ணாரு. பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்தார். சரிங்க, இன்னொரு அந்த ஜெபத்துடைய ஆழத்தை இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வாசிங்க, மார்க் 14:36 மறுபடியும் வாசிங்களேன். அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். இயேசுவின் ஜெபம் பிதாவே பிதாவே. இயேசுநாதர் எப்பொழுது ஜெபம் பண்ணாலும் அவர் பிதாவே என்று அழைத்து தான் ஜெபம் பண்ணாருங்க. ஒரே ஒரு இடத்த தவிர, அது என்னன்னா மார்க்கு சுவிசேஷம் 15:34. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இந்த மனித மாம்ச சாயலுடைய உணர்வுகளின் நிமித்தம் பாரம் தாங்கக்கூடாதவராய் ஜெபித்த ஒரு ஜெபங்கள், என் தேவனே என் தேவனே. மற்ற எல்லா இடங்களிலும் பிதாவே என்று தான் கூப்பிட்டுருக்காருங்க. நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரமாகட்டும், இந்த இடமாகட்டும், எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்க, பிதாவே. சில வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 5:18. யோவான் 5:18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடின காரணமே பிதாவே என்று அழைத்ததினால்தான். நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் 30-33 கூட இது பார்க்கலாம். நீங்கள்
அந்த காலத்து வழக்கத்தின்படி அப்படி பிதாவே என்று அழைப்பது பாரம்பரிய வழக்கம் கிடையாதுங்க யூதர்களுக்கு. ஆகவே இயேசு பிதாவே என்று அழைத்தது அவர்களுக்கு கோபத்தை கொண்டு வந்தது. ஆனால் இதில் நம்ம தெரிந்து கொள்ளும் விஷயம் என்னன்னா, பிதாவே என்று அழைத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கு இடையே இருந்த ஆழமான உறவை வெளிப்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர் தாம் தேவகுமாரன் என்பதை இந்த இடத்துல பிதாவே என்று அழைத்ததை வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் அப்படி ஜெபிக்கிறார். அப்படி ஒரு ஆழமான உறவு பிதாவுக்கு இயேசுக்கு இருந்தது தான் குறிக்கிறது பிதாவே. இங்கும் பாருங்க, இங்கு இன்னும் விசேஷம் என்ன, என் பிதாவே. இப்போ அந்த மத்தேயு சுவிசேஷம் 26:39 கூட வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என் பிதாவே என்று சொன்னால் இப்போ பிதாவுக்கு அவருக்கு இந்த ஆழமான அந்த உறவு. இப்போ ஜபம்னா அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஐக்கியம் இருக்கும். ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இயேசுவுக்கும் பிதாவுக்கு இடையே இருந்த ஆழமான அந்த ஐக்கியம்தான் இந்த உலகத்தில் அவர் அற்புதங்களை செய்வதற்கு காரணமாக இருந்தது. ஆண்டவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தைங்க, நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவின் சித்தம் இல்லாமல் நான் குமாரன் எதையும் செய்கிறதில்லை என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்றால் அந்த ஐக்கியம், அதனால தாங்க மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், முடவரை நடக்க செய்தார், செவிட்டு காதுகளை திறந்தார், எத்தனை எல்லா அற்புதத்துக்கு காரணமே அந்த ஐக்கியம்தான். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி ஒரு ஐக்கியம் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கணும். இதை கேட்குறவங்க இன்னைக்கு ஜெபிக்காத இன்னும் ஜெபிக்க தொடங்கணும், அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். ஒருவேளை இதுக்கு முன்பு நல்லா ஜெபம் பண்ணி ஜெபத்தை இழந்து ஐக்கியத்தை இழந்திருந்தால் மறுபடியும் அந்த ஐக்கியத்துக்கு திரும்பணுங்க. ஆகவே அந்த ஐக்கியம் தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. அற்புதத்தை பலத்த காலம் செய்து காரணமே பிதாவுக்கு இயேசு இருந்த அந்த ஆழமான ஐக்கியம். அப்படி ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, பெரிய அற்புதத்தை செய்வார். இப்போ இயேசுவோடு நமக்கு இருக்க ஆழமான ஐக்கியம் தான் ஸ்தோத்திரம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, நிம்மதி கொண்டு வருகிறது, நம்மளும் கர்த்தர் பயன்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஐக்கியம் நமக்கு வேணும். ஆகவே தான் யோவான் 15 அற்புதமான ஒரு எப்படிப்பட்ட ஐக்கியம் அது, செடிக்கும் கொடிக்கு இடையே இருக்கிற அந்த ஐக்கியத்தை போல இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், அதிக கனி, மிகுந்த கனி. பார்த்தீங்களா? இப்போ கனி கொடுப்பதற்கு என்ன வேணுங்க? ஸ்தோத்திரம், ஐக்கியம். அதான் சொல்லி ஜெபம் பண்றார், பிதாவே. இன்னொன்று இந்த பிதாவே, ஃபாதர், இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரமே பாஷையில் ஹப்பா அப்படின்னு வருதுங்க. ஹப்பா, ஹப்பா என்று சொன்னால் டேடி, தகப்பனேன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம தமிழ் வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை, அப்பான்றோம். அது அரமே பாஷை நம்ம பாஷை ஒன்றா இருக்குது பாரு. அதை நான் ஒரு நாள் தியானித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம வார்த்தை அப்பாவும் சரி அப்பாவும் சரி ஒன்றா இருக்குது பாருங்க. என்றால் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆழமான ஒரு அன்பு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் ஜெபிக்கணும். சோத்திரம். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த இடத்துல எல்லாம் மாலை கூடும் என்று சொல்லி மனித இயல்புப்படி இந்த பாத்திரம் நீங்கட்டும் சொன்னாலும் தேவ சித்தப்படி உமது சித்தம் ஆக கிடவது அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் இயேசு. அப்படி கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி அன்பிலும் ஐக்கியம் இருந்து சகல உணர்வுகளையும் எல்லாவற்றையும் அடக்கி கருத்தை அர்ப்பணித்து ஜெபிங்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்கும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துங்கள் அப்படின்னு பவுல் எழுதுறார். பார்த்தீங்களா? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து சிறைப்படுத்துங்க, எந்த எண்ணத்தையும் அர்ப்பணிங்கள், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. துணிஞ்சு எதையும் செய்யாதுங்க, துணிகரமாக எதையும் செய்யாதுங்க. விசேஷமாக திருமணம் செய்கிறவங்க அதை பார்த்து இதை பார்த்து தேவ சித்தத்தை மீறி செயல்படாதீங்க. எல்லாவற்றையும் அவர் சித்தத்துக்கு அடக்குங்க. அடக்கி அவர் சித்தம் வெளிப்படட்டோன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்கள். கிறிஸ்துவின் தோட்டத்தில் இயேசு வெற்றி பெற்றது போல உங்களுக்கு வெற்றி கொடுப்பார், ஜெயித்து கொடுப்பார், இழந்து போனதை திரும்ப கொடுப்பார். ஒரு நாள் நீங்கள் வீணாக போகிறதில்ல, ஒரு நாள் நஷ்டப்படுறதில்ல. இப்படி ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாரு. எல்லாம் மாலே கூடும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்த ஒரு ஜெபம். கடைசியா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. 26:42. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே,
இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது, உமது சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார். மூன்றாவது விசை ஜெபம் பண்றார். அப்பொழுது பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தம் என்ன, அதை கொஞ்சம் கவனிக்க. நம்ம அந்த பிதாவின் சித்தம் முன்குறித்த தீர்மானத்தின்படியான பிதாவின் சித்தம் என்ன? முன்குறித்த தீர்மானம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம்ங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்று உண்டானது இல்லைங்க. அவர் வாழ்ந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்தது. அதை முன்குறித்த தீர்மானத்தின்படி சொன்னேன். இயேசு பிதாவின் முன்குறித்த தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், இந்த சிலுவை மரணம் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே பிதாவினால் முன்குறிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணுங்க. ஏதோ சிலுவை மரணம் எதேச்சையா நடந்தது அல்ல, அல்லது சிலுவை மரணத்தின் மூலம் ரட்சிப்பு பெற்ற நாம் நமது ரட்சிப்போ ஏதோ திடீர்னு நடந்து கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டதுதான் நமது ரட்சிப்பு. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம எல்லாம் நினைவு கூர்ந்து தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சிலுவையில் மறைத்தார் என்றால் நமது ரட்சிப்பு ஆச்சரியமானது, அற்புதமானது, விலையேறு பெற்றது. நம்ம அற்பமாக நினைக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை குறித்து ரட்சிக்கப்படாதவர்கள் கூட அற்பமாக நினைக்கிறாங்க. ரட்சிப்பு கவலையே போகிறது கிடையாதுங்க. கவனிக்கணுங்க, ரட்சிப்புங்கிறது திடீரென்று உண்டானதல்ல, எதேச்சா வந்ததில்லை, எல்லாருக்கும் உரியது இல்லை. உலக தோற்றம் முன்னமே நம்ம எல்லாம் முன்குறித்திருக்கிறார். சில வருஷத்தை வாசித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த தீர்மானம் பிதாவின் தீர்மானம். இது எப்போ உண்டாச்சுங்க? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். பாத்தீங்களா? இப்போ இது இந்த தீர்மானம் எப்போ உண்டானதான் சிலுவை மரணங்கிறது. கவனிக்கணும் நல்லா. ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாதுங்க. சிலுவை மரணம் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னமே, உலகம் தோன்றும் பொழுதே உண்டானது. ஆகவே தான் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை, முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுதுங்க? 3:15 ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் திட்டத்தை வெளிப்படுத்துறாருங்க. அங்க வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சிலுவை மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை மனுஷன் உண்டான பொழுதே, பாவத்தில் விழுந்தானே அப்பொழுதே சொல்லிட்டார் என்றார். உலக தோன்றும் பொழுதே உண்டானதாங்க இந்த ரட்சிப்பின் திட்டம், சிலுவை மரணம். அந்த தீர்மானத்துக்கு திட்டத்துக்கு இயேசு தம்மை முழுமையாய் அர்ப்பணித்து, உமது சித்தமாக கடவுது பிதாவே என்று அர்ப்பணித்தார் இயேசு. என்றால் இவ்வளவு ஆச்சரியமான சிலுவை மரணம். இன்னும் சொல்லுகிறேன், இந்த சிலுவை மரணம் என்பது திரித்துவத்திலே உண்டான, அவர்களுக்குள் உண்டான உடன்படிக்கை, திரித்துவத்தில் உண்டான உடன்படிக்கைங்க. அது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவி என்று சொல்லப்பட்ட இந்த திரித்துவம், இந்த திரித்துவத்தில் குமாரனுடைய செயல், குமாரனுடைய திட்டம், குமாரனுடைய மீட்பின் திட்டம் தாங்க திரித்துவத்தில் உண்டான மிக முக்கியமானது. அதை நிறைவேற்றும்படி இயேசு வந்தார். இதை குறித்து பவுல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவாருங்க. சில வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். தீத்து 1 முதல் 3 வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் என்பது அது முன்குறிக்கப்பட்ட தீர்மானம். இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் உண்டாகும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லைங்களா? என்றார். நல்லா கவனிக்கணுங்க. ஏதோ திடீர்னு உண்டானதில்லை ரட்சிப்பு, திடீர்னு உண்டானதில்லை சிலுவை மரணம். அது உலகம் தோன்றும் பொழுது ஆதி காலம் முதல் உண்டானது. இன்னொரு வசனம் பாருங்க,
2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி தமது தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. பாத்தீங்களா? ஆதி காலம் முதல். இப்ப நம்ம எல்லாம் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே பிதா நினைவு கூர்ந்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான பிதா! நாம் எத்தனை ஆச்சரியமானவர்கள்! உலகத்தோருக்கு முன்னமே. இன்னொரு வசனம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யோவான் 17:9 வாசிங்களேன். யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. அப்ப நீர் எனக்கு தந்தவர்னு சொல்வது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்னமே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனம். அதான் சொல்ற, நீர் எனக்கு தந்தவர்கள். 17:11, 17:24, 6:37-39 எல்லாம் நீங்கள் வாசிப்பார். என்றால் இந்த சிலுவை மரணம் என்பதும் சிலுவை மரணத்தின் மூலமாக ரட்சிப்பு என்பதும், இந்த ரட்சிப்பை பற்றி நீங்களும் நானும் அற்பமான சாதமான அல்ல. சோத்திரம். முன் குறிக்கப்பட்ட காலத்தின்படி, ஆதி காலத்தின்படி, உலகத்தோர் முன்னமே முன்குறிக்கப்பட்டவர்கள். அதனால் உண்டானது சிலுவை மரணம் என்றால், ஓ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எத்தனை ஆச்சரியமானது! அந்த தீர்மானத்துக்கு, உலகம் தோன்றுவதற்கு முன்னமே உண்டான தீர்மானத்துக்கு, திருத்துவத்தில் உண்டான உடன்படிக்கைக்கு இயேசு அர்ப்பணித்து ஜெபித்தார். பிதாவே பொது சித்தமாக கடவுது என்றால், ஆண்டவரின் அன்பு நான் நினைக்கிற அந்த இடத்துல இந்த தீர்மானம் என்பது பிதாவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஆகவிட்டான் ரோமர் 5 அதிகாரம் மறக்க முடியாத ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நாம் பலனற்றா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒரு மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா எத்தனை அன்பு! அந்த அன்புக்கும் ஆதி தீர்மானத்துக்கும் சிலுவை மரணத்துக்கும் தன்னை இயேசு அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபம், உமது சித்தம் ஆக கடவுதே. இதுதான் கெத்செமனே ஜெபத்தின் மையமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த ஜெபத்தை முடித்தார். முடித்துவிட்டு அவர் வெற்றி பெற்றவராய் அந்த கெத்செமனே தோட்டத்தில் எதிரிகளை சந்தித்தார். எப்படி சந்தித்தார்? அந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லம்மா. இப்படி ஜெபித்து வெற்றி பெற்றார். ஜெபிக்கிறவர்களுக்கு தாங்க அந்த தைரியமும் வெற்றியும் கிடைக்கும். அப்படி ஜெபித்து ஒப்பு கொடுத்து எப்படி வந்தார் பாருங்க. எந்த எதிரிகளையும் சூழ்நிலையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் சர்வ சாதாரணமாய் அவர் அமைதியாக வந்து எதிர்கொண்டாருங்க. வாசிக்கலாமா? நீங்கள் 18:4 கொஞ்சம் வாசிக்கல. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். எல்லாவற்றையும் அறிந்து அவர்களை எதிர்கொண்டு போய். பார்த்தீங்களா? வெற்றி பெற்றவர் ஜெபத்தில் பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்தவர் இயேசு. ஜெபத்தை முடித்து போகும் பொழுது வெற்றி வேந்தராள் அவர் எதிரிகளை சந்தித்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார்னா, எத்தனை தைரியம், எத்தனை ஒரு சமாதானம்! வெற்றி பெற்றதுடைய அற்புதமான ஒரு இடத்தங்க பார்க்கிறோம். அந்த பாவத்தின் நிமித்தம் உண்டான தேவ கோபாக்கினை, அந்த தேவ கோபாக்கினையின் பாத்திரத்தை குடிப்பதற்கு, நமக்காக அந்த தேவ கோபாக்கினை பாத்திரத்தை குடிப்பதற்கு, சிலுவையை சந்திப்பதற்கு, ஜனத்தை மீட்டெடுப்பதற்கு இயேசு புறப்பட்டு விட்டார் தைரியமாக, வெற்றி வேந்தராக. அப்படி வெற்றி பெற்ற இடம் கெத்செமனே தோட்டம். அங்கேதான் அர்ப்பணிக்கிறார். பிதாவே உமது சித்தமாக கடவுது என்றால், இயேசுவின் ஜெபத்தை பிதா கேட்டார். கேட்டதன் விளைவாகத்தான் சிலுவைக்கு போனார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார்னா, இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே ஜெபம் கேட்கப்பட்டது. உலகத்துக்கு மீட்பு வந்தது. உங்களை நம்மையெல்லாம் கர்த்தர் மீட்டெடுத்தார்டா. கெத்செமனே ஜெபம் ஆச்சரியமானது, ஆழமானது, நமக்கெல்லாம் வெற்றி கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு ஜெபம். நாம் அப்படி ஜெபிப்போம்.
தேவ சித்தத்தை அர்ப்பணித்தோம். ஸ்தோத்திரம். அதே வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா.